தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பாண்டிச்சேரிக்கு வரவங்க வந்து ஜஸ்ட் பாண்டிச்சேரி அந்த ஒயிட் டவுன் ப்ளஸ் வந்து அதர் ஏரியாஸ் மட்டும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு மட்டும் போயிடுவாங்க. பட் ஆனால் வந்து பாண்டிச்சேரியில் அதை தவிர்த்து சில அட்வென்ச்சர்ஸான பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ நான் அதை பற்றி இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் வந்து ஒரு 5 to 6 பிளேஸ் வந்து நான் கவர் பண்ண பார்க்குறேன். இது வந்து ரெண்டு நாள் இல்லை 3 நாள் ஸ்டே பண்ணுறவங்களால மட்டும்தான் இது பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு பிளேஸ் இல்லை 2 பிளேஸ் மட்டும்தான் இது கவர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே அட்வென்ச்சர்ஸ், ஓகேங்களா? அட்வென்ச்சர்ஸ்ன்றது வந்து விசிட் பண்ணுறதை விட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அதிக வழி இருக்கிற ஒரு இடம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ இது வந்து நீங்கள் வெப்சைட் மூலிமா புக் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கர்லிங் இன் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திட்டமான ஆழத்தில், அதுவும் வந்து நீங்கள் வந்து இந்த சிலிண்டர் டேங்க் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நிறைய மீன்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களை வந்து கைடன்ஸோடு கூப்பிட்டு போய் கொஞ்சம் ஆழத்திலே வந்து நீங்கள் வந்து மீன்களை பார்க்குற மாதிரி, அதாவது கழுத்துலேருந்து, அதாவது இந்த தலைக்குள்ளே போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஆழத்தில் நிறைய மீன்கள் கிளியரான வாட்டரில் இருக்கிற இடத்துல வந்து உங்களை கூப்பிட்டு போய் காமிப்பாங்க. இது வந்து இந்த செரினிட்டி பீச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரோவில் பீச் அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல காமிப்பாங்க. ப்ளஸ் வந்து ஆறுகள் போகக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரி இடம் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வெப்சைட் மூலிமா நீங்கள் புக் பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபஸ்ட் அட்வென்ச்சர். இது பெரும்பாலும் யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா தண்ணினாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். பட் அது தவிர்த்தும் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து ஸோ அந்தமாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்தமாரி போவாங்க. பட் ஆனால் இந்தமாரி ஒன்று இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அதனால் சொல்கிறேன். ஸோ செகண்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங், ஓகேங்களா? ஸ்கூபா டைவிங் வந்து பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸ். பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட்டில் இருக்கும். எனக்கு வந்து இது ஹை காஸ்ட்டு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் ஆனால் வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான், ஓகேங்களா? எல்லாருக்கும் ஹை காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் லோ காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்ஸு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி செக்கப், அதாவது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிபி சுகர் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஹெல்த் வைஸ் நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிகாஷனாக ஃபஸ்ட் டே ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்னென்ன பண்ணுவோம், தண்ணியில் சிலிண்டர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே உங்களுக்கு சேம் அதேமாரி கூப்பிட்டு போய்ட்டு ரொம்ப ஆழத்தில் இருக்கிற மீன்களையும் ப்ளஸ் அது உள்ளே இருக்கிற சிப்பிகள், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி, கடல் பாறைகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். இது வந்து 1/2 an hour தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலிண்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1/2 an hour, 30 நிமிஷம் வரைக்கும் தான் நம்மளால் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ஆக்சிஜன் வந்து சுவாசிக்க முடியாது. ஒரு சிலிண்டருக்கான கெப்பாசிட்டியை 30 நிமிஷம் வரைக்கும் தான். ஸோ கடைசி 5 minutes இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை மேலே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இது 30 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஒர்த்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டைவ் பண்ணலாம். ஸ்கூபா டைவிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் சூட் போட்டு நீங்கள் வந்து அந்த காகுல்ஸ் போட்டு சிலிண்டர் போட்டுட்டு உங்களை ஒருத்தங்க வீடியோ எடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து அந்த ப்ரைஸ். ஏன்னா தண்ணிக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான போட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மொத்தம் 3 விதமான போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் 3மே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியில் உப்ளம் பீச்சில் கவர்மெண்ட் மூலயமா போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. அது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீகல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? சீகல்ஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லோரும் மார்னிங் 5 o'clock ஸ்லாட்டுக்கு, அதாவது போட் வந்து சின்னதாக இருக்காது, ஓகேங்களா? நார்மல் போட் மாரி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லான்ச் அப்படின்னா ஒரு பஸ் அளவுக்கு பெரிய லான்ச், ஓகேங்களா? பேசஞ்சர் ஒரு 50 பேர் முதற்கொண்டு எல்லோரும் ஏறி சேஃபாக போயிட்டு சேஃபாக வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து 500 rupees தான், ஓகேங்களா? இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ். பட் ஆனால் நீங்கள் 1 டேக்கு முன்னாடியே புக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 5 o'clock ஸ்லாட் புக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம். மார்னிங் சன்ரைஸ் வந்து கடலில் உதிக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்கும். நம்ம தரையிலேருந்து பார்த்துருப்போம் நிறைய பேர். பட் ஆனால் எல்லாருமே வந்து கடலுக்குள்ளே போய் பார்த்துருக்க மாட்டோம், மீனவர்களை தவிர்த்து. அதை தவிர்த்து நிறைய பேர் போயிருப்பாங்க.
பட் இருந்தாலும் நம்மள மாதிரி டூர் விசிட்டர்ஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்போமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் இது வந்து உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 பீச்சு கவர் பண்ணுவாங்க. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கல அந்த சைடு மொத்தம் வந்து பாண்டிச்சேரி 19 கிலோமீட்டர் கிராஸ் வரும். ஸோ இந்த கிராஸில் இருக்க எல்லா பீச்சுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பீச் நேம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இந்த ட்ராவல் ஜேர்னி இருக்கும். நீங்கள் போர்ட்லேருந்து, அதாவது பாண்டிச்சேரி போர்ட்லேருந்து கிளம்பி ஒயிட் டவுனு, செரனிட்டி பீச்சு, ஆரோவில் பீச் வரைக்கும் போயிட்டு திரும்பி கிராஸ் பண்ணி வந்து அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபி பீச்சு ப்ளஸ் சின்ன வீராம்பட்டினம் பீச்சு, அது தவிர்த்து பார்த்திங்கன்னா நல்லவாடு பீச் வரைக்கும் போயிட்டு திரும்பி கிராஸ் பண்ணி வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7, 8 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ போட்டில் போகும்போது நமக்கு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ பெரும்பாலும் தலை சுற்றுறவங்களாம் இது ட்ரை பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லிஸ் போட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இது வந்து 2 விதமான இடத்துலேருந்து நீங்கள் வந்து அதை வந்து ஆரம்பிக்கலாம். ஒன்று வந்து முருங்கம்பாக்கத்தில் இருக்கிற வில்லிஸ் போட் ஹவுஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீராம்பட்டினத்துக்கிட்டே இருக்கிற அங்கேயும் வில்லிஸ் போட் ஹவுஸ் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த பெரிய வீராம்பட்டினத்துலேருந்து கிட்ட நீங்கள் வந்து அதே வந்து நீங்கள் வந்து முருங்கம்பாக்கத்துக்கிட்டே இருக்கிற போட் ஹவுஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கடல் கிட்ட வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு வந்து விட்ருவாங்க. இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படி பிச்சாவரத்தில் வந்து 4000 ஏக்கர் இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ஏக்கருக்குள்ளே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏன்னா பிச்சாவரம் வந்து இருக்கிறதுலே வேர்ல்ட்லேயே செகண்டு. ஸோ பட் ஆனால் அங்கே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இங்கே வந்து சேம் அதே ஈக்குவல் இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் சின்ன இடம், பட் அங்கே வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு போட்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பாரில் ஒரு போட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பேசஞ்சர் போட்டில் போகலாம், இல்லை அப்படின்னா ஸ்பீட் போட்டில் போகிறதுனா போகலாம், இல்லை இது தவிர்த்து நீங்கள் வந்து பெடல் பண்ணுறதுனாலும் நீங்கள் பெடல் பண்ணலாம். இதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது தவிர்த்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாண்டியிலேருந்து அவுட்டர் கடலூர் போகிற ரோட்டில் வந்து இந்த சாண்டூன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு எப்படி இருக்கும், அது வந்து இந்த பேராஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேராக்ளைடிங் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு பெரிய இன்ஜின் இருக்கும், அது பின்னாடி விங்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பைலட் இருப்பாங்க, ப்ளஸ் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அதில் ஏறி உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சாண்ட்விச் போனீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் சொல்லிட்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். பட் ஆனால் இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து நார்மலாக டேக் ஆஃப் ஆகி ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போயிட்டு ஒரு ஆர்க்கு மாரி ரவுண்ட் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் வருவீங்க. இப்போ தற்சமயத்துக்கு இது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. பட் ஆனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 5 இடமுமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கான நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து ஒரு அட்வென்ச்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நல்ல இடம். ஸோ பாண்டிச்சேரியில் ஜெட்ஸ்கிலாம் இருக்குது. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாண்டூன்ஸ்லேயே ஜெட்ஸ்கி இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது, பனானா போட் இருக்குது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி கேரளாலாம் வந்து பார்த்திங்கன்னா போட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதேமாரி பாண்டிச்சேரிலையும் நிறைய போட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இடத்துக்கே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் கோபி.